சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை ஜூலை முதல் வாரத்தில் தொடங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அதற்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள பயண கட்டண விவரங்கள் குறித்து ஓரிரு நாளில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஜூலை முதல் வாரத்தில் சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்படுவதற்கு அனைத்து பணிகளும் நிறைவுற்று தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகரில் 45 கிலோமீட்டருக்கு மெட்ரோ ரயில் சேவையானது இயக்கப்பட உள்ளது. கோயம்பேடு பணிமனையில் இருந்து ஆலந்தூர் வரை 11 கிலோமீட்டருக்கு முதல் கட்டமாக மெட்ரோ ரயில் சேவையானது இயக்கப்பட உள்ளது. இதற்கு ஏற்கனவே மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் சென்னை மாநகரில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் காரணமாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளதன் காரணமாக ஜூன் மாதத்தில் இயக்கப்படவில்லை. ஆகையால் ஜூலை முதல் வாரத்தில் மெட்ரோ ரயில் சேவை ஒரு வழித்தடத்தில் இயக்கப்படுவதற்கு அனைத்து பணிகளும் நிறைவுற்றுள்ளதாக மெட்ரோ ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்காக டிக்கெட் கட்டணங்களும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில்வே அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஏற்கனவே டெல்லி, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட மாநகரங்களில் இயக்கப்படக்கூடிய மெட்ரோ ரயில் பயண கட்டணத்தை ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த பயண கட்டணத்தை சென்னையில் ஓடக்கூடிய மெட்ரோ ரயில் சேவைக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது இன்னும் ஒரு சில தினங்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் அவர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக குறைந்தபட்சமாக முதல் 2 கிலோமீட்டருக்கு 10 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 28 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில்வே தரப்பில் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் ராமச்சந்திரன்.